இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் லாப்ரோஸ்கோபிக் ஓவரியன் ட்ரில்லிங் இன் பிசிஓ. கன்சீவ் ஆகிறதுக்கு லேட் ஆகிறதுக்கான முதல் காரணம் இந்த பிசிஓன்ற இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளம் தான். இந்த எல்ஓடின்ற சர்ஜரியை நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா லாப்ரோஸ்கோபி மூலமாக தான் பண்ணுவோம். எல்லா பிசிஓக்காரங்களுக்கும் இந்த சர்ஜரி பண்ணுமான்னா கண்டிப்பாக தேவையில்லை. நாங்கள் இந்த சர்ஜரி வந்து சிவியர் பிசிஓக்காரங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். நீங்கள் பேபிக்கு பிளான் பண்ணுறீங்க, அதுக்கு உங்கள் ஃபெர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணுன்னா மட்டும்தான் இந்த சர்ஜரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லாப்ரோஸ்கோபிக் ஓவரியன் ட்ரில்லிங் இன் பிசிஓ. இப்போ இருக்க கல்யாணம் ஆன பொண்ணுங்க முக்கால்வாசி பேர்த்துக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு லேட் ஆகிறதுக்கான முதல் காரணம் இந்த பிசிஓன்ற இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளம் தான். இந்த பிசிஓ இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து நாங்கள் வந்து அவங்கள வந்து ரெண்டு வகையாக நாங்கள் பிரிப்போம். ஒன்று வந்து மைல்டு பிசிஓ, இன்னொருத்தவங்க வந்து சிவியர் பிசிஓ ஆர் ரெசிஸ்டன்ட் பிசிஓன்னு சொல்லுவோம். இப்போ இந்த மைல்டு பிசிஓ எதனால் வருதுன்னா மெயின்லி ஒரு அன்ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையும் ஒரு அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னாலையும் தான் அந்த மைல்டு பிசிஓ வருது. இவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு பீரியட் ஆஃப் 3 to 6 months வந்து எய்தர் டேப்லெட்ஸ் கொடுத்தாலோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தாலோ அவங்களுக்கு ஓவரியில் எக்ஸ் நல்லா வளர்ந்து ஓவலேஷன் நடந்து அவங்க ஈஸியாக கன்சீவ் ஆயிடுவாங்க. வேரஸ் எங்களோட ரியல் சேலஞ்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவியர் பிசிஓக்காரவங்க தான். இந்த சிவியர் பிசிஓக்காரவங்களுக்கு ஹார்மோன்ஸ்லாம் வந்து ரொம்பவே டீரேஞ்ச்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த மேல் ஹார்மோன்ற சொல்கிற இந்த டெஸ்டோஸ்டிரோன்ற ஹார்மோன் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் இவங்களுக்கு சில சமயம் அந்த பாடியில் ஃபேஷியல் ஹேர்ஸும் இல்லை பாடியில் நிறைய இடத்துல வந்து எக்ஸசிவ் ஹேர் க்ரோத் இருக்கும். இந்த கழுத்து பகுதியில் அந்த கருப்பு கலராக ஜஸ்ட் ஒரு வெல்வெட்டி அப்பியரன்ஸ், டார்க் பிளாக் கலரில் கழுத்து பகுதியில் அக்கந்தசிஸ் நிக்ரிகன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த கண்டிஷனும் இவங்களுக்கு இருக்கும். ஸோ இவங்களுக்கு எதனால் இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா இவங்க ஓவரிஸ் வந்து உண்மையிலே ரொம்ப பல்கியாக இருக்கும். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் இந்த ஓவரிஸில் இந்த டெஸ்டோஸ்டிரோன் ப்ரொடியூசிங் செல்ஸ், நத்திகா செல்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த செல்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்து அந்த செல்ஸ்லேருந்து இந்த மேல் ஹார்மோனான இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன்ஸ் வந்து நிறைய செக்ரீட் ஆகும். ஸோ இந்த ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்கனால நாங்கள் கொடுக்குற டேப்லெட்ஸோ இன்ஜெக்ஷன்ஸோ இவங்களுக்கு வந்து பெருசாக வேலை செய்யாது. ஸோ நாங்கள் என்னதான் டேப்லெட்ஸ் கொடுத்தாலும் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாலும் ஓவரி ரெஸ்பாண்டே பண்ணாது. இவங்களுக்கு சில சமயம் ரெஸ்பாண்ட் பண்ணி இவங்களுக்கு ஓவலேஷன் நடந்தாலுமே இவங்களால ஈஸியாக கன்சீவ் ஆக முடியாது. ஸோ இவங்கள தான் வந்து நாங்கள் வந்து சிவியர் பிசிஓ ஆர் ரெசிஸ்டன்ட் பிசிஓன்னு சொல்லுவோம். இந்த சிவியர் ரெசிஸ்டன்ட் பிசிஓக்காரவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற சர்ஜரி தான் இந்த லாப்ரோஸ்கோபிக் ஓவரியன் ட்ரில்லிங்கிற சர்ஜரி. இந்த சர்ஜரி பற்றி நம்ம பார்ப்போம். இந்த எல்ஓடின்ற சர்ஜரியை நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா லாப்ரோஸ்கோபி மூலமாக தான் பண்ணுவோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், லாப்ரோஸ்கோபி ஜஸ்ட் கீஹோல் சர்ஜரி. ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் மூலமாக உங்கள் அப்டமனில் நாங்கள் என்டர் ஆகி உங்கள் 2 ஓவரியிலுமே ஒரு 4 பங்க்சர் எங்கள் டயதெர்மின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக 4 பங்க்சர் உங்கள் 2 ஓவரிலையும் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இந்த பங்க்சர் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்கள் ஓவரியில் இந்த டெஸ்டோஸ்டிரோன்ற அந்த மேல் ஹார்மோன் ப்ரொடியூசிங் செல்ஸ் வந்து ஓரளவுக்கு டெஸ்ட்ராய் ஆகும். ஸோ இப்படி டெஸ்ட்ராய் ஆகிறனால என்ன ஆகும்னா ஸ்பான்டேனியஸாகவே உங்களோட ஹார்மோன்ஸ்லாம் பேலன்ஸ்க்கு வரும். சில சமயம் ஸ்பான்டேனியஸாகவே உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக கன்சீவ் ஆவீங்க. ஸோ அப்படி ஸ்பான்டேனியஸாக ஓவலேஷன் நடக்கலைனாலும் நாங்கள் கொடுக்குற டேப்லெட்ஸ்க்கும் இன்ஜெக்ஷன்ஸ்க்கும் உங்கள் ஓவரி நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அதனால் உங்களால் ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும். இப்போது யாருக்கெல்லாம் இந்த சர்ஜரி நம்ம பண்ணலாம்? எல்லா பிசிஓக்காரவங்களுக்கும் இந்த சர்ஜரி பண்ணுமான்னா கண்டிப்பாக தேவையில்லை. நாங்கள் இந்த சர்ஜரி வந்து சிவியர் பிசிஓக்காரவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். இப்போது சில பேர் வந்து ஒரு 3 to 6 months டேப்லெட்ஸ் எடுத்திருக்காங்க, ஓவலேஷன்லாம் நல்லா நடந்திருக்கு, பட் அவங்கனால கன்சீவ் ஆக முடியலன்னா தென் we can advise this surgery. இல்லை சில பேர்த்துக்கு வந்து ஒரு 3 cycles டேப்லெட்ஸ் கொடுத்தோ இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தோ என்ன பண்ணாலுமே ஃபாலிகல்ஸே வளரலை, ஓவலேஷனே நடக்கலை அப்படின்னாலும் this surgery will be very useful. இப்போது சில பேர்த்துக்கு டாக்டர் எனக்கு வந்து பேபி வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை,
எனக்கு இந்த பிசிஓ ப்ராப்ளம்னால எனக்கு சைக்கிள்ஸ்லாம் இர்ரெகுலராக இருக்குது, நான் இந்த சைக்கிள்ஸை நான் ரெகுலேட் பண்ணணும், அதுக்கான எனக்கு இந்த சர்ஜரி பண்ணுங்கன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ சைக்கிள்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்காகவோ இந்த பிசிஓவை கம்மி பண்ணுறதுக்காண்டியோ கண்டிப்பாக இந்த சர்ஜரி பண்ணக்கூடாது. திஸ் சர்ஜரி இஸ் ரெக்கமெண்டட் ஒன்லி ஃபார் ஃபர்டிலிட்டி ஆப்ஷன்ஸ். நீங்கள் பேபிக்கு பிளான் பண்ணுறீங்க, அதுக்கு உங்கள் ஃபெர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணுன்னா மட்டும்தான் இந்த சர்ஜரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னா, laparoscopic ovarian drilling is a wonderful surgery for resistant PCO. இப்போது இந்த சர்ஜரி மட்டுமே பண்ணி எங்கள்கிட்ட கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த சர்ஜரியில் ஒரு காஷன் என்னென்னா, இந்த சர்ஜரி வந்து சிவியர் பிசிஓக்காரங்களுக்கு மட்டும்தான் இட் இஸ் ரெக்கமெண்டட். இப்போது பிசிஓக்காரங்களுக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் நிறைய இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த சர்ஜரி பண்ணனால அக்கௌண்ட் ரொம்பலாம் குறையாது. வேறஸ் எனி சர்ஜரி இன் ஓவரி வில் டிக்ரீஸ் த அக்கௌண்ட். இதே இது ஏற்கனவே அக்கௌண்ட் கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த சர்ஜரி பண்ணோன்னா அவங்களுக்கு அக்கௌண்ட் இன்னுமே குறையும். ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் ரிகார்டிங் தட். இப்போது இந்த சர்ஜரிக்கு சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எதுவும் இல்லை. இட்ஸ் ஜென்ரல் சைட் எஃபெக்ட்ஸ் மட்டும்தான். இந்த சர்ஜரி பண்ணி 6 months வரையும் இட் வில் பி மோர் எஃபெக்டிவ். ஸோ இந்த சர்ஜரி பண்ணி 6 monthsக்குள்ளே யூ ஹாவ் டு ட்ரை டு கன்சீவ். ஸோ 6 monthsக்கு அப்புறமும் உங்களால் கன்சீவ் ஆக முடியலன்னா யூ கேன் கோ ஃபார் அட்வான்ஸ் ப்ரொசீஜர்ஸ் லைக் IVF. இப்போது சில சமயம் உங்களுக்கு ஹஸ்பண்ட்ஸ்டையும் இந்த ஸ்பெர்ம்ஸில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த ப்ரொசீஜரை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் போயிடலாம். ஸோ hope this video was useful to you. Thank you.